வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024 அன்று சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு நுழைந்து மாணவி யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் 3 ராசி மக்களுக்கு செல்வம், அவர்களின் வசீகரம் மற்றும் கௌரவமும் மரியாதையும் பெருகும் என்று தெரிகிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024 அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசிக்குள் நுழைகிறார். துலாம் ராசியை ஆளும் கிரகமான சுக்கிரன் இவர் தன் ராசிக்குள் சுக்கிரன் நுழைவதால் இந்த பெருமைமிகு மாணவ யோகம் உண்டாகிறது. இந்த யோகத்தின் உருவாக்கும் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் சில ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் பலன்களை அடைவார்கள். இந்த யோகத்தின் சுபபலன் அவர்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் முடிக்கும் தன்மையில் வேலை செய்வார்கள். அதனால் மகத்தான ஆதாய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வணிகம், தொழில் செய்யும் மக்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து பெரும் லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. சுக்கிரன் துலாம் ராசி நுழைவதால் இந்த மாணவ யோகம் உருவாகி அதிர்ஷ்டம் பெற இருக்கும் மேஷம், துலாம், தனுசு ராசிகளை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். மேஷம், இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் துலாம் ராசியில் 7வது வீட்டில் நுழைகிறார். இந்த வீட்டில் மாணவ யோகம் உருவாகி மேஷராசி மக்களுக்கு தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில், தொழிலில், வணிகத்தில் அபரிமிதமான பலன்களையும் லாபத்தையும் பெறுவார்கள். வியாபாரம் செய்வர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களின் லாபத்தை எதிர்பார்க்கலாம். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள இவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம், பெறுவார்கள். இதனால் இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. புதிய வேலை தேடும் மேஷராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதொரு செய்தி இவர்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் இவர்கள் முக்கியமாக சூழ்நிலை அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தங்கள் தொழிலுக்கு தீங்கு விளைவிக்கும் இது போன்ற பிரச்சனையில் இருந்து இவர்கள் விலகி இருப்பது மிகுந்த நலமாகும் என்று இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தொழிலதிபர்கள், வணிகர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வாய்ப்பு உள்ளது. மேஷராசி மக்களுக்கு வாகனங்கள் அல்லது முதலாளிய சொத்துக்கள் பல நன்மைகள் கிடைக்கும் சூழலும் இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் உடல்நிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மேஷராசி மக்களின் திருமண வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் உருவாகி இவர்களை குதூகலத்தில் தள்ளும் என்று நம்பலாம். அடுத்து துலாம் ராசி மக்களின் லக்ன வீட்டில் இந்த மாணவ யோகம் உருவாகிறது. சுக்கிரனின் பலம் அவரின் சொந்த ராசி அடையாளமாக மாறும் பொழுது பல மடங்கு அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் அதிகரிக்கிறது. இதனால் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி மக்களுக்கு சிறந்த பலன்களின் தெளிவான அறிகுறிகள் தென்படுகின்றன. இவர்கள் அனைத்து நிதி நெருக்கடிகளிலிருந்தும் இப்பொழுது விரைவான திருவுகளை பெற முடியும். இவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வசதியாக சூழல் அமையும் மற்றும் நல்ல பொருளாதார தொகையை இவர்களால் சம்பாதிக்கவும் அதை பத்திரமாக சேமிக்கவும் இவர்களால் முடியும். இந்த யோகத்தால் துலாம் ராசி மக்களின் பொருளாதார நிலை வலுவடைவதோடு வருமானமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பதவி உயர்வு கிடைத்தாலே சம்பள உயர்வும் கூட சேர்ந்து வரும். துலாம் ராசி மக்கள் நல்ல தொகையை பிற நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழலும் அமைகிறது. இதனால் அதிக லாபத்தை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நலமாகும். துலாம் ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அபரிதமாக பெருகியிருக்கும். மேலும் தம்பதிகள் கணவன் மனைவி இடையே அன்பும் பரஸ்பர ஒருங்கிணைப்பும் அதிகரிக்கும். துலாம் ராசி மக்களுக்கு சிலருக்கு திருமண திட்டங்களையும் இந்த நேரத்தில் இவர்கள் எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான சூழல் அமைகிறது. அதற்கு தகுந்தவாறு இவர்கள் காய்களை நகர்த்தலாம். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி மக்களின் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் தங்குகிறார். மாணவ யோக மக்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வரம்பற்ற செல்வத்தை எதிர்பார்க்கலாம், சம்பாதிக்கலாம். இது தவிர தனுசு ராசி குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமான காலமாக இக்காலம் இருக்கும். இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். அதில் மகிழ்ச்சி அபரிதமாக மிதமிஞ்சி இருக்கும். தொழிலதிபர்கள், வணிகர்கள் அவர்கள் சார்ந்த அந்தந்த துறைகளில் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்வார்கள். வேலை செய்யும் துலாம் ராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் தங்கள் மேலதிகாரிகளில் கவர்வதற்குண்டான சூழலில் இவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். இவர்கள் வாழும் சமூக வட்டத்தை அதிகரிக்கும் தன்மையில் புதிய நண்பர்களை உருவாக்கி கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. துலாம் ராசியில் தனிமையில் இருப்பவர்களுக்கு மாணவ யோகத்தால் திருமண வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி இவர்களை வந்தடையும். இவர்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலமும். மொத்தத்தில் இந்த நேரத்தில் மேற்கூறிய 3 ராசி மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம்.